சிந்தனை கிளம்பு நிகழ்ச்சி நேர்களை வரவேற்கும். பொருளாதார ஆய்வறிக்கை என்பது தமிழ்நாட்டினுடைய அந்த வளர்ச்சியை பறைசாற்றுகிற விதமாக எந்தெந்த திட்டங்களில் எல்லாம் எப்படியாக இடம்பெற்றிருக்கிறது, எதெல்லாம் நம்முடைய சாதனையாக இருக்கிறது என்பதை பறைசாற்றி இருக்கிறது. அந்த வகையிலே அதை பற்றி தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவை சார்ந்த கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கம். மேடம், இன்றைக்கு இந்த பொருளாதார ஆய்வறிக்கை நாளைக்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆய்வறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? இரண்டாவது பொருளாதார ஆய்வறிக்கை வெளியீடு என்பது மிகவும் முக்கியமான ஒரு ஆவணமாக நான் பார்க்கிறேன். நம்முடைய மாநில திட்டக்குழுவின் ஆவணம். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலில் இயங்குகின்ற இந்த குழுவினுடைய ஆவணம் என்பது ரெண்டு விஷயத்துல முக்கியமா படுது. ஒண்ணு, பொருளாதார வளர்ச்சியின் அளவீடுகள் போன ஆண்டு எப்படி இருந்தது, அந்த அளவீடுகளை நாம் எப்படி அடைந்தோம், அதற்கான வழிமுறைகளாக எதையெல்லாம் பின்பற்றினோம் அப்படிங்கிற ஒரு அளவீடு இருக்கு. அடுத்தது, அடுத்த ஆண்டுக்கான வளர்ச்சி விகிதம், அதை நோக்கிய நம்முடைய பயணம் எப்படி இருக்க போகிறது, அந்த வளர்ச்சியை அடைவதற்கு நாம் என்னெல்லாம் திட்டங்களை வைத்திருக்கிறோம், எதை பின்பற்ற போகிறோம் அப்படிங்கிற இரண்டு விதமான பார்வையை கொடுக்கின்ற ஒரு ஆவணமாக இது இருக்கிறது. அதை தவிர இதை காலத்தின் கண்ணாடி அப்படின்னு சொல்லலாம். ஏன் காலத்தின் கண்ணாடி அப்படின்னா, இந்த 5 ஆண்டு காலம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பதவியேற்ற பின்பு, பொறுப்பேற்ற பின்பு நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள், அதனுடைய வளர்ச்சிகள், வெற்றிகள் எல்லாவற்றையும் ஒரு டாக்குமெண்ட் லெவல்ல ஒரு டேட்டாவாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆவணம் என்பது இந்த பொருளாதார ஆய்வறிக்கை தான். நாம எல்லாருமே பேசுறோம், எழுதுறோம், அதெல்லாம் ஒரு விதம். ஆனால் அரசின் மூலமாக வெளிவருகின்ற இந்த பொருளாதார ஆய்வறிக்கை தான் இனிமேல் வரலாற்று ஆவணமாகவும் இருக்க போகிறது. அந்த வகையில் 2021 26 வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பது இந்த மாதிரி திட்டங்களால் தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தியது, முதல் நிலைக்கு கொண்டு வந்தது என்று சொல்லுகின்ற ஆவணம் என்கின்ற வகையில் இது காலத்தின் கண்ணாடியாகவும் இருக்கிறது. இதுல மிக முக்கியமா நாம கவனத்தில் கொள்ள வேண்டியது, 2025 டிசம்பர்ல ரிசர்வ் வங்கி ஒரு பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டது. அதுலதான் முதல்ல குறிப்பிட்டார்கள் என்னன்னா, 2024-25 தமிழ்நாட்டில் இரட்டை இலக்க உள்நாட்டு உற்பத்தி வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். 11.2% வளர்ச்சி என்பதை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்ற அந்த குறிப்பை, அந்த வெற்றி செய்தியை கொடுத்தது ரிசர்வ் வங்கி வெளியிட்ட ஆய்வறிக்கை. அதன் மூலமாகத்தான் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை உலகம் உற்று நோக்க ஆரம்பித்தது. அதுல மிக முக்கியமா நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது, இது ஒன்றியத்தின் முழுக்க ஆசீர்வாதம் பெற்ற மாநிலம் என்று நம்முடைய மாநிலத்தை சொல்ல முடியாது. எதற்கெடுத்தாலும் முட்டுக்கட்டை, எதற்கெடுத்தாலும் தடை, எதற்கெடுத்தாலும் ஒவ்வாமை என்று ஒன்றியம் தமிழ்நாட்டை வேறு ஒரு கண்ணோட்டத்தோடு, வேறு ஒரு கண்ணோடு பார்க்கிறது. நிதி நெருக்கடியை கொடுக்கிறது, ஆளுமைகளின் நெருக்கடியை கொடுக்கிறது, சித்தாந்த நெருக்கடியை கொடுக்கிறது, உதவிகள் கூட கொடுப்பதில்லை, கட்டமைப்பு நெருக்கடியை கொடுக்கிறது என்று நெருக்கடிகளை சூழ வைத்துக் கொண்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இப்படியான ஒரு மாபெரும் இமாலய வெற்றியை கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்லுகின்ற ஆவணம்தான் இந்த பொருளாதார ஆய்வறிக்கை. இதுல மிக முக்கியமா பொதுவா பேசும்போது எல்லாருமே ஐடி துறையை பேசுவார்கள், தொழில்நுட்பத்துறையை பேசுவார்கள், அல்லது எப்படி வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் தங்களுடைய உற்பத்தியை துவங்கி இருக்கின்றன, அதற்கான கட்டமைப்பு தமிழ்நாடு அரசு என்னவாக கொடுத்திருக்கிறது, இதையெல்லாம் பேசுவாங்க. ஆனால் ஒரு தேசம் புன்னகைக்கிறது என்றால் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் புன்னகையோடு இருக்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய பங்களிப்பை அந்த தேசத்துக்கு கொடுக்கிறார்கள் என்று உலக வல்லறிஞர்கள் சொல்லுவார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றியை நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் அதில் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள் என்பதை சொல்லுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதுல மிக முக்கியமா 2021 தேர்தலுக்கு முன்னால் நம்முடைய தலைவர் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிர் சுய உதவி குழுக்கள் பெற்றிருக்கக்கூடிய, வாங்கி இருக்கக்கூடிய கடன்களை ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னார். அந்த 2021 மார்ச் மாதம் 31ஆம் தேதி இந்த மகளிர் குழுக்கள் பெற்றிருந்த கடன் தொகை 2118 கோடி ரூபாய். நம்முடைய தலைவர் முதல்வராக பதவியேற்றவுடன் உடனடியாக இந்த மகளிர் சுய உதவி குழுக்களின் கடன்களை ரத்து செய்தார் என்பது மிக முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் என்று நிச்சயமாக சொல்லலாம். அதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1,19,063
சுய உதவி குழுக்கள் இருக்கின்றன. அதில் இருக்கக்கூடிய 10,56,816 மகளிரின் கடன்களை ரத்து செய்தார். அதனுடைய மொத்த தொகை 2,118 கோடி என்று சொல்லும் போது அவர்கள் அந்த கடன் பெற்ற மகளிர் இதன் மூலமாக இந்த கடன் தொகையை மீண்டும் செலுத்த வேண்டிய அந்த கட்டாயம் இல்லாமல் அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர்களை நம்முடைய தமிழ்நாடு அரசு எடுத்து சென்றது. அந்த கடனை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க அடுத்த கட்ட முயற்சி என்னவோ அதை செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கூடுதலாக கடனை கொடுத்து 20 லட்சமாக 10 லட்சமாகவா 20 லட்சமாக இருந்த கடன் தொகையை 30 லட்சமாக உயர்த்தி கொடுத்து இப்போது தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் அரசு நிகழ்ச்சிகள் நடக்கின்றனவோ அங்கெல்லாம் மகளிர் சுய உதவி குழுக்களின் கண்காட்சிகள், அவர்களுடைய அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களின் அமர்வுகள், அரங்கங்கள் அமைக்கப்படுகின்றன. இதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, நம்முடைய முதல்வரின் வழிகாட்டுதலில் இவ்வளவு சிறப்பான திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்தான் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறையின் அமைச்சராகவும் இருக்கிறார். அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மீண்டும் மீண்டும் உயர்வுகள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. அவர்களுடைய பொருட்களை அரங்கப்படுத்துவதற்காகவும் காட்சிப்படுத்துவதற்காகவும் நம்முடைய நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்னை தெரசா அந்த விற்பனையகத்தில் தொடர்ச்சியாக வருடம் முழுவதும் அவர்களுக்கான நிரந்தர அரங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனால நான் வீட்டுல உட்கார்ந்து இந்த பொருளை பண்றேனே, இதை எப்படி நாம எல்லோருக்கும் விற்பனைப்படுத்துவது, எப்படி சந்தைப்படுத்துவது, இதை பத்தி யாருக்கு தெரிய வரும், யார் என்கிட்ட பொருள் வாங்குவாங்க, இந்த மாதிரி கவலையெல்லாம் எதுவும் இல்லாமல் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் அத்தனை பேரும் இந்த அன்னை தெரசா விற்பனை அரங்கில் கொண்டு வந்து தங்களுடைய பொருட்களை வருடம் முழுக்க விற்பனை செய்கிறார்கள். அதை தவிர நம்முடைய துணை முதலமைச்சர் செய்திருக்கக்கூடிய இன்னொரு மிகச் சிறப்பான செயல் என்ன என்றால், என்னை சந்திக்க வருபவர்கள் யாருமே பொன்னாடையோ அல்லது பூங்கொத்தோ கொண்டு வருவதற்கு பதிலாக மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்கின்ற அந்த பொருட்களை கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொல்வதன் மூலமாக மீண்டும் அவர்களுடைய பொருட்களுக்கு ஒரு சந்தைப்படுத்துதல் கிடைத்திருக்கிறது என்றால், பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார அறிக்கையில் இந்த மகளிரின் பங்களிப்பும் மிக அதிகமாக சேர்ந்திருக்கிறது. அதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தொடர்ச்சியாக உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். உனக்கு கடன் உதவி கொடுத்த, அதோட முடிஞ்சு போச்சு என் வேலை அப்படி என்று ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு பீகார் தேர்தலின் போது செய்துச்சு இல்லையா, 10,000 ரூபாய் கொடுத்துட்ட அதோட முடிஞ்சு போச்சு, நாங்க ஆட்சி அமைச்சாச்சு என்று கை கழுவி விட்டதை போல் நம்முடைய முதல்வர் செய்யவில்லை. தொடர்ச்சியாக அவர்களுக்கு உதவியை செய்து கொண்டிருக்கிறார் என்னும் போது மகளிரின் பங்களிப்பு இன்னமும் அதிகமாகிறது. அவர்கள் தான் சைலண்ட் சப்போர்ட்டர்ஸ், சைலண்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ். பெண்கள் எப்பவுமே பொருளாதார வளர்ச்சி அவர்களுக்கு மிகச்சிறப்பான முன்னெடுப்பு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தவிர பெண்களின் வெற்றிகளை எப்போதும் ஆவணப்படுத்துவது சமூகத்தின் வழக்கம் இல்லை. அவர்கள் வெற்றியாளர்களாக கொண்டாடப்படுவதும் இல்லை. அதை முறியடிப்பதற்கும் நம்முடைய துணை முதலமைச்சர் மிகச்சிறப்பான ஒரு சாதனையை செய்திருக்கிறார். என்ன என்றால், முற்றம் என்று மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான ஒரு பத்திரிகை வெளியாகிறது மாதா மாதம். அந்த முற்றம் எதை பற்றியது என்றால், இந்த மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த தொழில் செய்கிறார்கள், எந்த பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள், அவர்களுடைய வரலாறு என்ன, அவர்கள் எப்படி வெற்றி அடைந்தார்கள் என்பதையெல்லாம் ஆவணப்படுத்துகின்றது அந்த முற்றம் பத்திரிகை என்றால், இது அல்லவோ வெற்றி, இது அல்லவோ சாதனை, இது அல்லவோ பெண்களை உயர்த்தி பார்ப்பது, இது அல்லவோ பெண்களை கொண்டாடுவது, பெண்களின் வெற்றிக்கும் வெற்றி மாலை சூடுவது. நிச்சயம் மேடம், அதாவது நீங்க நிறைய விஷயங்களை பட்டியல் போட்டீங்க. அதுவும் குறிப்பா மகளிரை பத்தி அவ்வளவு விஷயங்கள். பொருளாதார ஆய்வறிக்கை இன்னைக்கு வெளிவந்திருக்கிறது அப்படின்னா, திமுகவினுடைய பரவலான வளர்ச்சி எல்லாருக்கும் எல்லாம் முதலமைச்சர் சொல்றது மட்டுமல்லாம மகளிருக்கு செய்த அத்துணை திட்டங்களும் இதுல பிரதிபலித்து இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை தான் நீங்க வலுவா முன் வச்சீங்க. ஒரு காலத்தின் கண்ணாடி அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். நீங்க பொருளாதார ஆய்வறிக்கை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார ஆய்வறிக்கை பற்றி இதனுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஹரிஷ் பாலா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பாலா, உங்களுடைய கருத்து என்ன இன்றைய பொருளாதார ஆய்வறிக்கை வெளியீடு பற்றி? நாட்டினுடைய சமூக நல திட்டங்களை தொடர்ந்து இலவச திட்டங்கள், இந்த இலவச திட்டங்கள்னால தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாட்டு அரசாங்கம் செயல்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாம் இலவச திட்டங்கள், இதனால தமிழ்நாடு மக்கள் சோம்பேறிகள் ஆகிறார்கள் அப்படிங்கிற ஒரு போலி பிம்பத்தை தொடர்ந்து எதிர்கட்சிகள், அதுவும் ஒன்றியத்திலிருந்து தமிழ்நாட்டை அடிமைப்படுத்த நினைக்கின்ற சக்திகள், அவர்களுக்கு துணை போகிறவர்கள் எல்லாம் தொடர்ந்து சுட்டிக்காட்டிட்டு இருக்கும் பொழுது, இந்த பொருளாதார ஆய்வறிக்கை தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படிங்கிறது
தெளிவா உங்களுக்கு இப்ப தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது தேசிய சராசரியை விட இது மூலமா என்ன தெரியுது அப்படின்னா தமிழ்நாடு அரசு இந்த மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, இப்படி கொடுக்கக்கூடிய சமூக நல திட்டங்கள். நிச்சயமா ஹரிஷ் பாலா, நீங்க ஒட்டுமொத்தமா நம்ம பேசணும். பொருளாதார நிபுணர், இன்னும் சொல்ல போனா திட்டக்குழுவினுடைய மாநில துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் அவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய அவர்கள் செயல்படுத்திய அந்த திட்டங்கள் அதனுடைய நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுங்க தொடர்ந்து பேசுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மோட்டார் உற்பத்தி துறையில இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2021 $26.15 பில்லியன் இருந்தது. 2025 டபுள் மடங்காகி 52.07 பில்லியன் இன்னைக்கு உயர்ந்திருக்கு. வேளாண் துறையில கொடுக்கப்பட்ட கடன்கள், இந்த கடன்களை நான் எதுக்கு குறிப்பா சொல்றேன் அப்படின்னா, வேளாண் துறையை வளர்க்கணும் அப்படின்னா அதிகபட்சம் வங்கிகள் அந்த காலத்துல தேசிய உடைமை ஆக்கப்பட்டதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, தேவைப்படுபவர்களுக்கு குறிப்பாக விவசாயிகளுக்கு கடன்கள் வழங்கப்படணும் அப்படிங்கிறது. அப்படி விவசாயிகளுக்கு வழங்கப்படக்கூடிய கடனுடைய அளவு, அதாவது 2019-20 $2.23 லட்சம் கோடியா இருந்தது. இன்னைக்கு 4.52 லட்சம். அதாவது தொடர்ந்து வேளாண் கடன்கள் அப்படிங்கறதும் தொடர்ந்து கொடுத்து வேளாண் துறையை ஊக்குவிக்கிறாங்க. சுகாதாரத்துறையில தமிழ்நாடு கண்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். 54,000 பேருக்கு 54 பேர் மெட்டர்னரி, அதாவது பிரசவத்தின் போது மரணிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 52. ஆனா இதுவே பாத்தீங்கன்னா அசாம் 195, மத்திய பிரதேஷ்ல 173, உத்தரப்பிரதேஷ்ல 167, ஒடிசால 119. இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட், அதாவது குழந்தை பிறப்பின் போது இறந்து பிறக்கின்ற குழந்தைகள், அது பிறந்த சில தினங்களில் இருக்கின்ற குழந்தைகள், அந்த இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் பாத்தீங்கன்னா தேசிய சராசரி 1093. மத்திய பிரதேசல 43, உத்தரப்பிரதேசம் 38, அசாம்ல 36. ஆனா தமிழ்நாட்டுல அது வெறும் 17. 1000 குழந்தைகள்ல 17 தான் இந்த நிகழ்வு நடக்குது. அது இல்லாம மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்துறாங்க. அந்த திட்டம் ஐநாவுடைய இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு வாங்கின ஒரு திட்டமா இருக்கு. இன்னுயிர் காப்போம் திட்டம். அந்த இன்னுயிர் காப்போம் திட்டம் மூலமா ஆக்சிடென்ட் ஆனா அது உங்களுக்கு உரிய சிகிச்சை உடனடியா கிடைக்குது. 355 பிரைமரி ஹெல்த் சென்டர், 76 செகண்டரி பிரைமரி ஹெல்த் சென்டர் நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் சர்டிபிகேட்டோட தமிழ்நாட்டுல இருக்கு. அது மட்டும் இல்லாம 85% தமிழ்நாட்டினுடைய 85% குழந்தைகளுக்கு வேக்சினேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு சாதனைகளை தமிழ்நாடு நடத்திக்கிட்டு இருக்கு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, சுகாதாரத்துறைக்கு தேவையான அளவு ஒதுக்கீடு செய்யப்படுது, வேளாண் துறைக்கு தேவையான அளவீடு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது, தொழில்துறைக்கு தேவையான அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது. இதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, ஒரு மாநிலத்தினுடைய வளம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இயற்கை வளங்கள் அல்ல, கனிம வளங்கள் அல்ல, மனித வளம். அந்த மனித வளத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிற திட்டம். அந்த நான் முதல்வன் திட்டத்தினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, வெறும் மாணவர்களுக்கு எதையோ கொடுக்கணும்ன்றது கிடையாது, அவங்கள எம்ப்ளாயபிளா ரெடி பண்றது, வேலை வாய்ப்புக்கு தகுதியானவர்களா அவர்களை ரெடி பண்றது இந்த நான் முதல்வன் திட்டத்தினுடைய குறிக்கோள். அதன் மூலமா வேலை வாய்ப்பு பெறக்கூடிய தகுதியான இளைஞர்களை உருவாக்கி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்களை ஒரு சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சக்தி வாய்ந்தவர்களா மாற்றி அதன் மூலமா தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி பெற வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான இந்த திட்டம் அப்படிங்கிறது ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு ஒன்றியத்திலிருந்து நமக்கு எவ்வளவு நிதி வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ₹1 27 நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. இவ்வளவு இன்னும் சொல்ல போனா கல்விக்கு அந்த பிஎம்சி திட்டத்தை நீங்க இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா நான் உங்களுக்கு கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட பல்வேறு அழுத்தங்கள் தொடர்ந்து இருக்கின்ற பொழுதிலும் தமிழ்நாடு அரசு ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசா தொடர்ந்து எல்லா மெட்ரிக்ஸ்லயும் சோசியல், எக்கனாமிக்கல் அண்ட் இண்டிவிஜுவல், இந்த 3 இதுலயும் தமிழ்நாடு சிறப்பான ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தரவுகள், ஆய்வறிக்கையில் வந்திருக்கக்கூடிய தரவுகள் நமக்கு உறுதிப்படுத்துது. சோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி அப்படிங்கிறது மக்கள்
கண்டிப்பா வந்து மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. எப்படி வந்து 1 ட்ரில்லியன் எக்கனாமியை வந்து 1 ட்ரில்லியன் எக்கனாமியா தமிழ்நாட்டை வந்து 2030 மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கனவோடையும் லட்சியத்தோடையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த கனவு 2030 கண்டிப்பாக அவர் தலைமையிலான ஆட்சியிலேயே நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நிச்சயமா நம்ம ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் முதலமைச்சர் செய்திருக்கிறார், சொல்லாதையும் செய்திருக்கிறார். அதற்கான சாட்சியாக இந்த பொருளாதார ஆய்வறிக்கை என்பது இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுடைய அனைவருடைய கருத்தாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் மக்கள் வந்து 2026 திராவிட மாடல் 2.0 ஆட்சிக்கு சாட்சியாக இருப்பார்கள் அப்படிங்கிறதா கருத்தாக இருந்தது. நன்றி ஹரிஷ் பாலா, நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு பேசினதுக்கு. ஏற்கனவே அதே போன்று நம் ஜெயரஞ்சனுடைய கருத்துக்களை கேட்டோம். ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் பேசினாங்க, ராமசுப்ரமணியன் அவர்கள் பேசினாங்க, ஹரிஷ் பாலா அவர்கள் பேசினாங்க. இவர் ஒட்டுமொத்த அவருடைய கருத்து என்பது முதலமைச்சர் அவர்களை செயல்படுத்திய அந்த திட்டங்களின் மூலமாக தமிழ்நாடு இந்த இலக்கை அடைந்திருக்கிறது. நல்ல ஆட்சிக்கு இந்த பொருளாதார ஆய்வறிக்கையும் சாட்சியாக இருக்கிறது. நான் டாக்டர் ராமசுப்ரமணியன் பேசுகின்றேன். இன்று தமிழ்நாடு அரசின் சார்பாக வெளியிடப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கை 2025-26 அதை பார்க்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது. மிக சிறப்பான அம்சங்களை உள்ளடக்கிய அந்த ஆய்வறிக்கை என்பது இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலக அரங்கிலே இருக்கக்கூடிய நாடுகள், வளர்ந்து வருகின்ற நாடுகள், வளர்கின்ற நாடுகள், அவைகளுக்கெல்லாம் கூட ஒரு முன்னோடியாக ஒரு மாநில அளவிலே இந்த ஆய்வறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதற்கு காரணமான நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள், மாண்புமிகு நிதியமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர் பெருமான்களுக்கும், அதே போல் இந்த ஆய்வறிக்கையை தயார் செய்த என்னுடைய நண்பர் டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முன்பு குறிப்பிட்டது போல ஒரு ஆசிய கண்டத்திலேயே மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நாடுகள், அதே போல் ஐரோப்பிய நாடுகள், இவைகளெல்லாம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நாடுகள். இவைகளுக்கு ஒப்பீடு செய்வது தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை ஒப்பீடு செய்வது தான் சரியாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். அவ்வளவு ஒரு சிறப்பு. இரண்டாவதாக, எந்த மாநிலம் செய்யாத ஒரு செயல்பாடு என்பது இந்த எக்கனாமிக் சர்வே. தனிப்பட்ட ஒரு ஸ்டேட், மாநிலம், அது இதை தயார் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. வருஷம் பார்க்கும்பொழுது கடந்த 2-3 வருஷங்களாக இந்த ஆய்வறிக்கையில் ஏராளமான புள்ளி விவரங்களோடு மிக சிறப்பான அம்சங்களை வெளிப்படுத்தி வருகின்றது என்பதை பார்க்கும்பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. முதல்ல பார்க்கணுன்னா, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அது மிக மிக உன்னதமான நிலையில் இருக்கின்றது. இந்தியாவிலேயே மிக சிறப்பான அம்சம் என்பது இந்த தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி என்று சொல்லப்படுகின்ற உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி என்பது. அதை வந்து நாமினல் வளர்ச்சி என்று பார்த்தோம் என்றால் அது வந்து 16% இருக்கின்றது. ரியல் அப்படி என்று பார்த்தோம் என்றால், உண்மையான வளர்ச்சி என்று பார்த்தோம் என்றால் அது 11.2% இருக்கின்றது. இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதாவது உள்கட்டமைப்பு வசதிகள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றன. உதாரணமாக சாலையாக இருக்கட்டும், துறைமுகங்களாக இருக்கட்டும், அல்லது மற்ற தொழில் வழித்தடங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது, வளர்ச்சியை காண்பிக்கின்றது. இது ரொம்ப மிக பாராட்டிற்குரிய அம்சமாக நான் பார்க்கின்றேன். அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது உட்கட்டமைப்பு மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே தமிழ்நாடு முழுவதிலும் உட்கட்டமைப்பு வசதி என்பது மிக சிறப்பாக இருக்கின்றது. இதில் தொழில்துறை வளர்ச்சி என்பது மிக சிறப்பான, அடுத்ததாக பார்த்தோம் என்றால் தொழில்துறை வளர்ச்சி என்பது மிக சிறப்பாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சிறு குறு தொழில்கள் அவர்களுடைய வளர்ச்சியும், அந்த ஸ்மால் ஸ்கேல், மீடியம் ஸ்கேல்
இண்டஸ்ட்ரீஸ் என்று எஸ்எம்இ செக்டார் என்று சொல்கின்றோமே, அதுவும் மிக சிறப்பாக, அதாவது பெரிய தொழில் நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் இந்த எஸ்எம்இயும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்பது ரொம்ப சிறப்பான அம்சம். மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14.74% வளர்ச்சி 2024-25க்கு நம்முடைய தமிழ்நாடு காமிச்சிருக்கு. அதே மாதிரி அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்திய வளர்ச்சி என்று எடுத்துக்கொண்டால் அதை விட ஒரு மிகப்பெரிய அளவிற்கு 3 மடங்கு அதிகமாக ஆகியிருக்கிறது. அதாவது இந்தியாவில் இது 4.5, ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது 14.74% என்று பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் என்பது எக்ஸலண்ட் growth. அதே மாதிரி இந்தியாவிலேயே அதிகமாக அந்த உற்பத்தி துறை அதனுடைய கான்ட்ரிபியூஷன் என்று எடுத்துக்கொண்டால் 9.38%. அது இந்தியாவிலேயே முதலிடமாக இருக்கின்றது என்பதை நாம் பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம். அதே மாதிரி சர்வீஸ் செக்டாருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அதுவும் மிக சிறப்பாக இருக்கிறது. 11.3% வளர்ச்சி அப்படி என்ற டபுள் டிஜிட் growth அப்படிங்கிற மாதிரி இதை காண்பிக்கின்றோம். இதுவும் மிக சிறப்பாக இருக்கின்றது. இந்தியாவில் இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், குறிப்பாக சமீபத்தில் நம்முடைய எக்கனாமிக் சர்வே மட்டுமல்லாமல் மத்திய அரசினுடைய சென்ட்ரல் பட்ஜெட் வந்தது, அதுலேயும் கூட குறிப்பிட்டிருந்த இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது அதிகமாக வந்தால்தான் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி என்பது ஸ்திரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் ரூபாயினுடைய மதிப்பு ரொம்ப குறைந்து கொண்டே வருகின்றது. அதை சரி செய்ய வேண்டும் என்றால் நிறைய ஃபாரின் டைரக்ட் வெளிநாட்டிலிருந்து இங்கே முதலீடுகள் தேவை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது இந்தியாவில் குறைந்து கொண்டே வருகின்றது. ஆனால் தமிழ்நாட்டை பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கின்றது. அப்படின்னு பார்க்கும்பொழுது இதற்கெல்லாம் நாம் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியோடும் ஒரு உண்மையான ஈடுபாட்டோடும் இருக்க வேண்டும் என்பதை தான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் அவருடைய அந்த உத்வேகம் இந்த தமிழ்நாட்டை முதல்நிலைக்கு கொண்டு வருவேன் என்று அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகின்ற வகையிலே தொழில்துறையாக ஆகட்டும், அல்லது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் என்று சிறு குறு தொழில்களாக ஆகட்டும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதை ஈர்ப்பதற்கு எத்தனை முறை எத்தனை நாடுகள் எத்தனை கான்ஃபரன்சஸ் எல்லாம் உலக அளவில் இருக்கக்கூடிய கான்ஃபரன்சஸ் எல்லாம் போட்டிருக்கார் என்பதை பார்க்கும்பொழுது அவருடைய கடுமையான முயற்சிக்கு மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி கிடைத்திருக்கின்றது என்பதை நாம் இந்த நேரத்தை சொல்லியே ஆகணும். அதே போல் ஏற்றுமதி, எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ், அது மின்னணு சாதனங்கள் என்று சொல்கின்றார்களே, அதில் அதுவாக இருக்கட்டும், அல்லது ஜவுளித்துறையாக இருக்கட்டும், அல்லது தோல் பொருட்கள், இந்த லெதர் குட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பொருட்களாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே முதல் நிலைமை எக்ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துட்டால் அது தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றது. அதே போல் என்ஜினியரிங் குட்ஸ், அந்த என்ஜினியரிங் குட்ஸ், பொறியியல் இயந்திரங்கள், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது இந்தியாவிலேயே 2வது இடத்துல இருக்கின்றது என்பது மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. தமிழ்நாடு இப்போ நமக்கு எல்லா அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸும் இங்கே தான் குவிந்து கொண்டு இருக்கின்றன. அதனால் தமிழ்நாட்டை ஒரு இந்தியாவினுடைய டெட்ராய்ட் என்று குறிப்பிடுகின்றார்கள். அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டு வருகின்றது என்பதை நம்ம பார்க்கணும். அடுத்ததாக மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது வணிகப் பொருட்கள், அதுவும் மிகப்பெரிய அளவிற்கு கிட்டத்தட்ட 52.7 பில்லியன் அமெரிக்க டாலராக அது சென்று இருக்கின்றது. அந்த நிலைக்கு வந்திருக்கின்றது என்றால் அதை நாம் மிக மிக மகிழ்ச்சியோடு பேசணும். அடுத்தது தனி மனித வருமானம், இது ரொம்ப முக்கியம். எக்கனாமிக்காக ஒரு ஜிடிபி growth என்பது நம்ம இந்தியாவை பற்றியே நம்ம நிறைய தடவை கமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன சொல்கிறோம், அது ஜிடிபி சொல்கிறாங்க, தனி மனித வருமானம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ தான் உண்மையான வளர்ச்சி என்பதை நாம் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம பல முறை பல
நேர்காணல்களையும் தொலைக்காட்சி விவாதங்களையும் என்னை போன்றவர்கள் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். மிக முக்கியமாக பொருளாதார ஆய்வு கட்டுரைகள்லாம் இதையே தான் சொல்லுகின்றன. தனிப்பட்டவர்களுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகலைன்னா ஜிடிபி growth ஒண்டி பெருசாக ஆறுதல் ஒன்றும் பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு. அதாவது இன்கம் என்பது நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலவருடைய இன்கம் ஏறினா கூட கடைசியில் பார்த்தீங்கன்னா அது அதிகமான பொருளாதாரத்தை தருகின்ற மாதிரி இருக்கும். ஆனால் தனி மனித வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தமிழ்நாடு மிக சிறப்பாக இருக்கின்றது. அதாவது 24-25க்கு இந்த பர் கேபிட்டா இன்கம் என்பது 3.62 லட்சம் ரூபாய்களாக இருக்கின்றது.